நியூக்ளியர்ங்கிறது ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளெக்ஸானது வந்துட்டு. நீங்க இது இப்ப அரசாங்கம் இத என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணுசக்தி துறையின் மூலமாக உங்களுக்கு மின்சாரம் கிடைக்குங்கிறது தான். ஓகே. வேலைவாய்ப்பை தாண்டி. இப்ப ஓகே. 100 மெகாவாட்டுக்கான ஒரு கம்பெனி வந்து அதானி கொண்டு வராரு அப்படின்னா வந்து, அப்போ உங்களுக்கு வந்து மின்சாரம் கிடைக்கும். தடையில்லாத மின்சாரம் கிடைக்கும். இது கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஹார்சனிங் வந்துட்டு சஸ்டெய்னபிள் பவர் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப கிளீன் எனர்ஜி. கார்பன் எமிஷன் கிடையாது. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் கிடையாது. குளோபல் வார்மிங்க்கு இது காரணமா இருக்காது. அப்படின்னு அப்படியே அதான் சொல்றாங்க. கூடங்குளத்திலும் அதானே. ம். உங்களுக்கு கரண்ட் வேணும்ல. ம். கரண்ட் வேணாம எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்போ வேலைவாய்ப்பை தாண்டி இதில கரண்ட் அப்படிங்கிறது அவங்களோட பிரச்சாரமாக இருக்கும். ஆனா, இதில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆபத்து என்னன்னா, அது செயல்படுகின்ற போது அதிலிருந்து அணுக்கதிர் வந்துட்டு இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் வந்துட்டு வெளியேற்றும். ரேடியேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் இருப்பீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அணுக்கழிவ என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எஸ். ஓகே. இந்தியாவுல இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுக்கழிவை என்ன செய்யறது இதுவரைக்கும் தெரியல. அங்கேயே தான் வச்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அணுக்கழிவை நியூக்ளியர் சைட்ல வைக்கக்கூடாது. வேற எங்கேயாச்சும் தான் நீங்க வைக்கணும். ஏன்னா, அந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. ஒரு அணு உலையில வந்து பார்த்தீங்கன்னா, யுரேனியம் வந்து ஃபியூயலா வந்து பயன்படுத்துவாங்க. அது எரிஞ்சு ரொம்ப இதானதுக்கு அப்புறம் அது வந்து புளூட்டோனியமா மாறிடும். புளூட்டோனியம்ங்கிறது என்னன்னா, பில்லியன்ஸ் வருடங்களுக்கு ஒரு பல கோடி வருடங்களுக்கு தொடர்ச்சியாக அதுலருந்து ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது பக்கத்துல போனாலே மனுஷன் செத்து போயிருவான். அவ்வளோ ரேடியேஷனா அது வந்து பயங்கரமா இருக்கும். அப்ப அத வந்து இந்த ரேடியேஷன் வெளியேறாத வரைக்கும் அத நீங்க ப்ராப்பரா சீல் பண்ணி புதைச்சு வைக்கணும். அப்படி எங்க புதைச்சு வைக்கணுங்கிற இடத்த இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கண்டுபிடிக்க முடியல.